ஹாய்ங்க. இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி மயிலோட அம்மாகாரியை விசாரிக்கிறாங்க. அவள் சொல்கிறா, என் பொண்ணை அந்த வீட்டில் கட்டி கொடுத்ததுலேருந்துங்க அவன் காலங்காத்தால் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 4 மணிக்கிட்டே எந்திரிச்சிப்பாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வாசலெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாருக்கும் வீட்டு வேலை செஞ்சு எல்லார் துணியும் துவைச்சி எல்லாரும் தூங்கினப்புறம் தாங்க தூங்குவா. அவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்க. இவங்க படுத்தின கொடுமையில் தாங்க என் பொண்ணு வயிற்றில் இருந்த குழந்தையே கலைஞ்சிடுச்சு. அதுக்கும் அவளை தாங்க திட்டுறாங்க எல்லாரும். இதெல்லாம் பத்தாதுன்னு அவளை ஆஃபீஸ்க்கு போய் சம்பாதிச்சுட்டு வான்னு சொல்லி எல்லோரும் கால் மேலே கால் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்கங்க. நீங்களே பாருங்கள், இன்னொரு மருமக இருப்பா மீனான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போய் சம்பாதிக்குது. இவங்க வீட்டில் படித்து முடிச்சுட்டு வந்த மருமகங்களை சம்பாதிக்க வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்கங்க. அதுதாங்க இவங்களுக்கு வேலையே. இப்படி வரிசையாக உங்கள் அம்மாகாரி அடிக்கிட்டே போகிறா. இப்போ என்னதாம்மா சொல்ல வரீங்க அப்படின்னு ஜட்ஜ் கேட்குறப்போ, என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழணுங்க. அதுவும் அவங்க வீட்டுக்கு போவேனாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் என் பொண்ணை கொன்னே போட்டுருவாங்கங்க. என் பொண்ணை தனி கொடுத்தனை வச்சிடட்டுங்க. என் பொண்ணும் மாப்பிள்ளையும் மட்டும் தனியாக வாழட்டுங்க. அதோட அந்த கடையையும் எங்கள் மாப்பிள்ளை பேரில் எழுதி கொடுத்துட்டுங்க. அதை வச்சு என்னோட பொண்ணும் மாப்பிள்ளையும் பொழைச்சிப்பாங்கங்க அப்படின்னு அம்மாகாரி சொல்கிறா. அதுக்கு மீனாவும் ராஜியும், இங்கே வாழ வைக்கவே வக்கில்லையா, இதில் தனி கொடுத்தன வேற வைப்பாங்களா, இந்த பொம்பளைக்கு ஆசையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. சைக்கிள் கேப்பில் பாருங்கள், அந்த பொம்பளை கடைய ஆட்டையை போட பார்க்குதுங்க. அப்புறம் ஜட்ஜ் பாண்டியனை கூப்பிட்டு விசாரிக்க சொல்கிறாரு. பாண்டியனை கூப்பிட்டு லாயர் விசாரிக்கிறப்போ பாண்டியன் சொல்கிறாரு, இதை பாருங்கள், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளை எங்கள் பொண்ணாக தான் பார்க்குறோம். அவங்கள கொடுமைப்படுத்துகிற அளவுக்குலாம் நாங்கள் ரொம்ப மோசமான குடும்பம் இல்லை. நாங்கள் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி. அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணல. அவங்க வரிசையாக சொன்ன பொய்ங்க எல்லாத்தையும் நீங்கள் நம்பாதீங்க. அந்த கடவுளுக்கு தெரியும் எது உண்மையாக நடந்துச்சுன்னு சொல்லி. அதையும் மீறி நீங்கள் எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த கோர்ட் எடுக்கிற முடிவை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு. அடுத்தது சம்மந்தப்பட்ட நம்ம சரவணனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ, அவங்க சொன்னதெல்லாம் பொய். எது பொய்? வீட்டை விட்டு அனுப்புனது பொய்யா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, வீட்டை விட்டு அனுப்புனது என்னமோ உண்மைதான். ஆனால் அவங்க இங்கே நின்று சொன்னது எல்லாமே பொய் தான். அந்த காரணத்துக்காக தான் அவளை வீட்டை விட்டு அனுப்பணும். இப்படி பொய்க்காரியோட என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. தயவுசெய்து ஒரு ஆனர் எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு இவ கூட வாழவே விருப்பம் இல்லை. நான் செஞ்ச ஒரே குத்தம் இவளை கல்யாணம் பண்ணது. அதுக்கான தண்டனையாக ஏதோ கொடுக்கணும்னு நினச்சா அது எனக்கு மட்டும் கொடுங்க. என் குடும்பத்தை விட்டுருங்க. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவளை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து நான் நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். அவள் சொன்ன விஷயம் எல்லாமே பொய் தான். இது வரைக்கும் நான் பொய்யான வாழ்க்கையை தான் அவள் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். அவள் படிப்புலேருந்து வயசுலேருந்து குழந்த உண்டாயிடுச்சுன்னு சொன்ன விஷயம் வரைக்கும் எல்லாமே பொய் தான் யுவர் ஆனர். எல்லா பொய்யும் சொல்லிவிட்டு எல்லா தப்பையும் அவங்க பண்ணிவிட்டு இப்போ எங்கள் மேலே கேஸ் கொடுத்து இங்கே ஜெயில் வரைக்கும் கூட்டிகிட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் அவள் கூட வாழ முடியாது. தயவு செஞ்சு அவள் கூட வாழணுங்கிற முடிவை மட்டும் கோர்ட் வழங்கிடக்கூடாது. நீங்கள் எந்த தண்டனை வேணால் கொடுங்க, நான் அதை மனசார ஏற்றுக்கிறேன். ஆனால் அவள் கூட மட்டும் ஒரு நிமிஷம் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசொடைஞ்சு பேசிகிட்டு இருக்கான். நம்ம பையன் எவ்வளோ அமைதியான பையன், நம்ம பையன் இப்படியெல்லாம் பேசுவானா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு அவங்க குடும்பமே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. அப்போது அந்த மயில் இருந்துட்டு ஷாக் ஆகிட்டா. என்னம்மா இப்படி பேசுகிறாரு மாமா, நீ என்னமோ வேற சொன்ன, அதை கேட்டு தானம்மா நான் அப்படியெல்லாம் பேசினேன். இப்போ என்னம்மா மாமா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப சீன் போடுறா நாடகக்காரி. ஆனால் சரவணன் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸே வாங்கி கொடுத்துருங்கன்னு இந்த ஜட்ஜ்கிட்டயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. மயில் ஷாக் ஆகிட்டா. இன்னும் மாமா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு டேரெக்டாக ஜட்ஜு முன்னாடியே எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்படிலாம் பேசக்கூடாது இல்லைங்க. ஆனால் அதுதான் லூஸ் ஆச்சே நாடகக்காரி. அதனால் அவள் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டா. மாமா இப்படிலாம் பேசாதீங்க மாமா, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது மாமா. நீங்கள் தான் மாமா எனக்கு எல்லாமே. உங்கள் கூட நான் வாழணும் மாமா. என் வாழ்க்கையே இல்லை மாமா நீங்கள் இல்லைன்னா. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு எந்திரிச்சு நாடகத்தை போட்டா.
அம்மா பாரும்மா, நீ என்னம்மா வேற எதுமோ சொன்ன. நீ சொன்னது கேட்டு தானம்மா நான் ஏதேதோ பண்ணி வச்சேன். இப்போ பாரும்மா இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கா லூசு மாதிரி. கோர்ட்ல இப்படியெல்லாம் பேசி அவங்க அப்பா அம்மாவையே புடிச்சிட்டு போயிடுவாங்க போல. இவங்க தான் பொண்ண தப்பா சொல்லி வழி நடத்துறாங்கன்னு சொல்லி. அந்த பொண்ணுக்கு சுத்தமா புத்தி இல்லங்க. ஒண்ணா வந்து அப்பா அம்மா சைடு இருக்கணும், இல்ல அவங்க சைடு இருக்கணும். அங்க இருந்துட்டு இங்க தாவிட்டு இருக்கு லூசு. அவங்க அம்மாகாரி தான் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பாளே. "நீ இரு மயிலு, நீ பயப்படாத. அம்மா இருக்கேன்ல, அம்மா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மயில அமைதிப்படுத்துறா. அவனுக்கு உள்ளார இருக்கிற ஆத்திரத்துல மயில கொன்னே போட்டுருவான் போலங்க. அவ்வளோ ஆத்திரமா இருக்கான் சரவணன். இப்போ சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் விசாரிச்சாச்சு இல்லைங்க. அதனால லாயர் பேசுகிறாரு. "இதை பாருங்க ஜட்ஜ் சார், நாங்கள் வந்து தேவையான ஆதாரத்தை எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கோம். சரவணன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே பொய் தான். அவளோட வயசு, அப்புறம் படிப்பு, அப்புறம் குழந்தை உண்டாகலை அப்படிங்கிறதுக்கான எல்லா ப்ரூஃபுமே உங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டோம். ஹாஸ்பிட்டலில் குழந்தையே உண்டாகலை அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் அங்கே இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் யுவர் ஆனர். அந்த குடும்பம் சரியான ஃப்ராடு குடும்பம். தேவையில்லாமல் இவங்க மேலே பழி போட்டு இவங்கள ஜெயிலில் வைக்க பார்க்குறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்லிகிட்ருக்காரு. ஜட்ஜ் வந்து வக்கீலோட வாதத்தை மும்முரமாக கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து மயிலோட வக்கீல் சொல்கிறாரு, "அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், அவங்க சொல்கிறது எல்லாமே போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சாட்சிக்கு இருக்காங்க. இந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினது அவங்களுக்கு தெரியும்." அப்படி இப்படின்னு சொல்லி இந்த லாயர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இருந்துட்டு பாண்டியன் அவங்க வீட்டு லாயர் சொல்கிறாரு, "இல்லை யுவர் ஆனர், ஆல்ரெடி வந்து போலீஸ் வந்து அக்கம் பக்கத்து ஆளுங்க கிட்டெல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து மயிலை கொடுமைப்படுத்தினதுக்கான எந்த ஒரு வாக்குமூலமும் தரல. அதுக்கான ஆதாரமும் இருக்குது. நீங்கள் தாராளமாக பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இருந்துட்டு மயிலோட லாயர் வந்து, "இல்லை யுவர் ஆனர், இங்கே கோர்ட்டுக்கே 2 பேர் வந்திருக்காங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்க வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. நீங்கள் உத்தரவு தந்தால் அவங்கள விசாரிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட லாயர் சொல்லிட்டு இருக்காங்க. யார் நம்ம கோமதியோட பெரியண்ணங்கார சின்னண்ணங்கார 2 பேரையும் தான் அவங்க சொல்கிறாங்க. காலையில் உங்கள் அம்மாகாரி வந்து சொன்னா இல்லையாங்க, இப்போ கூட பாருங்கள் இவரை போகிறத பார்த்துட்டு, "ஐயா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், எங்களுக்காக நீங்கள் பேசணும்" அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே சிக்னல் காட்டுறா. இவளுக்கே இவ்வளோ இருக்கும்போதுங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பேர் இவளை மாதிரி பார்த்துருப்பாங்க. அவரை அந்த காரணத்தால் தான் காலையில் வந்து "சரி உனக்கே சப்போர்ட் பண்ணுறோம்" அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், அவர் யாருக்கு சாதகமாக பேசுவாருன்னு. எங்கேயோ இருந்து வந்தவளுக்கு பேசுவாரா, இல்லை கூட பிறந்த தங்கச்சிக்கு பேசுவாராங்க? கொஞ்சம் கூட அந்த பொம்பளைக்கு கூரே இல்லைங்க. ஆமாம் ஆமாம், கூறு தான் இருந்திருந்தா அவள் பெத்த பொண்ணு வாழ்க்கைய இப்படி போய் புதகுழியில் மாட்ட வச்சிருப்பாளா? இப்போ இந்த குடும்பத்து ஆளுங்கெல்லாம் ஒன்றுமே புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இவங்க வந்து அவங்களுக்கு சாட்சி சொல்கிறாங்களா, அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது வக்கீல் கேட்குறாரு, "சார் நீங்கள் வந்து பாண்டியனோட எதிர் வீட்டில் தானே இருக்கீங்க. அந்த பொண்ணை மயில கொடுமைப்படுத்தினது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட வக்கீல் சொல்கிறாரு. அவர் இருந்துட்டு, "நான்லாம் யாருக்கும் பயப்படல சார். உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு என்ன ஊருக்கே தெரியும். கோமதி வந்து என்னோட கூட பிறந்த தங்கச்சி. அவங்க வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த வீட்டில் என்ன நடக்குது, எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி 2 குடும்பத்துக்கும் தெரியும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் வந்து சத்தம் போட்டு பேசினா கூட எங்கள் வீட்டில் கேட்டுரும். அப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருந்தா எனக்கு கேட்காதா? யாருக்குமே இந்த மாதிரி அவங்க சத்தமாக பேசி கூட நாங்கள் கேட்டதில்ல. அவ்வளோ நல்ல ஃபேமிலி. என் தங்கச்சி குடும்பங்கிறதுக்காக சொல்லலை. அவங்க வீட்டுக்கு வந்த மருமகளை எல்லாரையும் அவங்க மக மாதிரி தான் நடத்துவாங்க. என் பொண்ணை கூட அவங்க பையன்தான் கட்டியிருக்காரு. அதுக்காக சொல்லலை. அந்த வீட்டு மருமக எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. அதை நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். நீங்கள் வேணால் மற்ற மருமகங்க கிட்ட கூட விசாரித்து பாருங்கள். அவங்க ரொம்ப ஜென்யூனான ஃபேமிலி. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பொய் சொல்கிறாங்க" அப்படின்னு இவர் வந்து சொல்லிடுறாரு. அது சுத்தமாக இந்த ட்விஸ்ட்டை மயிலோட அப்பாகாரனும் அம்மாகாரியும் எதிர்பார்க்கல. அப்படியே கண்ணுலேயே சுட்டு எரிக்கிற மாதிரி பார்க்குற அந்த அம்மாகாரி. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து "நான் உங்களுக்கு சாதகமாக பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா, அதனால் அவளுக்கு பிடிக்கல. அவள் ரொம்ப கோவமாக அப்படியே கண்ணுலேயே எரிக்கிற மாதிரி பார்க்குறா. இந்த இடத்துல பாண்டியனுக்கு அப்படியே கெத்தாக இருக்குங்க. பாரு என்னதான் இருந்தாலும் என்னோட
மச்சான் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு, என்னதான் பகையாக இருந்தாலும் குடும்பத்தை வெளி ஆளுங்கக்கிட்ட விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா மயிலோட ஃபேமிலியை பார்த்துட்ருக்காரு பாண்டியன். பெரிய அண்ணங்காரன் கெத்துங்க. என்ன நினச்ச? உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சியா? என்னோட ரத்தம், அவளை எப்படி விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி போகிறப்போ ஒரு லுக்கு விட்டுட்டு போகிறாரு மயிலோட அம்மாகாரிய. அடுத்து கோமதியோட சின்ன அண்ணங்காரனை கூப்பிடுறாரு. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இவர் வந்து பெரிய அண்ணங்கார மாதிரி இல்லை, கொஞ்சம் மொசண்டான ஆள் தான். இவர் என்ன சொல்ல போகிறாருங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. மயிலோட அம்மாகாரியும் இவர் ஒரு வேளை நமக்கு சாதகமாக பேசலாங்கிற மாதிரி ஹோப்போடு இருக்கா. சின்ன அண்ணங்காரனும் இருந்துட்டு அதையே தான் சொல்கிறான். இதை பாருங்கள் ஜட்ஜையா, அந்த குடும்பம் சரியான ஃப்ராடுக்காரங்க குடும்பம். எங்கள் வீட்டுக்கே ஒரு நாள் திருட வந்திருக்கு. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாமே பொய்யான கம்ப்ளைண்ட் தான், பொய்யான கேஸ் தான். என் தங்கச்சி குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். எதிர் வீட்டிலேயே தான் நாங்கள் இருக்கோம். அங்கே என்ன நடக்குதுன்னு நாங்கள் தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு காலையில் கூட கோர்ட் வாசலுன்னு கூட பார்க்காம அந்த பொம்பளை என்கிட்ட வந்து அவளுக்கு சாதகமாக பொய் வாக்குமூலம் கொடுக்க சொல்கிறா. இதிலிருந்தே தெரியுதுங்க இல்லையா ஐயா, அந்த குடும்பம் சரியான ஃப்ராடுக்காரங்க குடும்பம். தயவு செஞ்சு நீங்கள் பாண்டியன் குடும்பத்துக்கு சாதகமாக நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அண்ணங்காரனும் சொல்கிறான். கோமதிக்கு அப்படியே பெருமையாக இருக்குது. 2 அண்ணங்களும் அவளுக்கு சாதகமாக வாக்குமூலம் கொடுக்கவும் அவளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மயிலோட அம்மாக்காரி மூஞ்சில் ஆடலை. பாண்டியங்காரனும் ரொம்ப பெருமிதத்தோடு இருக்கிறான். 2 மச்சங்காரனும் இப்போ அவன் பக்கம் இல்லையா, என்னதான் பகையாக இருந்தாலும் 2 மச்சங்காரனும் விட்டு கொடுக்காம பாண்டியன் குடும்பத்துக்காக சாட்சி சொல்லிட்டாங்க. இந்த ட்விஸ்ட்டை மயிலோட அம்மாக்காரி எதிர்பார்க்கவே இல்லை. ஜட்ஜும் இது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்ருக்காரு. அவ்வளோதாங்க, ஹியரிங் முடிஞ்சிடுது. எல்லோரும் கோர்ட்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ அரசி கேட்குறா, ரிலீஸ் ஆகிடுவாங்கல்ல அப்பா அம்மா அண்ணா எல்லோரும் ரிலீஸ் ஆகிடுவாங்கல்ல இன்றைக்குன்னு கேட்குறப்போ மீனா அப்பா இருந்துட்டு, நீ கவலைப்படாதம்மா, இன்றைக்கே வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அட்லீஸ்ட் பெயிலாச்சும் இன்றைக்கி கிடச்சிடும், எல்லோரும் வந்துடுவாங்க, இன்றைக்கி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பார். அப்போது பழனியும் கரெக்டாக வந்து இன்றைக்கி பெயில் கிடச்சிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். மீனா அப்பா முருகா ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கா. அவங்கக்கிட்டேருந்து வேறு ஏதோ டிமாண்ட் இருக்குங்களா, எப்படி அப்படியே சும்மா விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா கேட்குறதுக்கு பழனிவேல் இருந்துட்டு, அவங்க எதிர்பார்க்கல சுத்தமாக பெயில் கிடைக்கும்னு, அவங்க ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க, இப்போதைக்கு அவங்க நாங்கள் கொடுத்த நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் வந்து போலீஸ்கிட்ட அப்புறமா ஒப்படைச்சிடலாம், இப்போதைக்கு எல்லோரும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பழனி சொல்கிறான். நகைன்னு டாபிக் வந்த உடனே மீனாவும் ராஜியும் ஷாக் ஆகிடுறாங்க. என்னது நகையா, இதனால் வேறு ஏதோ பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி அவங்க திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் சைன் போட்டுட்டு வர்ற வேலை தான், நீங்கள் எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லி பழனி சொல்கிறான். ஆனால் யாரும் கிளம்புறதுக்கு ரெடியாக இல்லை. இல்லை நாங்களும் வருவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் நேற்றுலேருந்து போலீஸு கோர்ட்டுன்னு சொல்லி அலைஞ்சிட்டே இருக்கீங்க, அதனால் நீங்கள் போய் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க, எல்லோரும் பாருங்கள் சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அரசி எனக்கு தாகமாக இருக்குது சித்தப்பா, ஏதோ வாங்கித்தாங்க, குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி பழனியை கூட்டிகிட்டு போகிறா. அப்போது ராஜியும் மீனாவும் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா, நாங்கள் நகை விஷயத்தை இன்னும் வெளியே சொல்லாமல் இருக்கோம், அதனால் வேறு பிரச்சனை வருமானு பயமாக இருக்குது அப்படின்னு ராஜி சொல்ல, மீனாவும் ஆமாம் ராஜி, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதை பாருங்கக்கா, நான் வந்து மயிலக்கா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி என் மனசில் ஒரு ஓரமாக அவங்களுக்குன்னு சொல்லி சாஃப்ட் கார்னர் இருந்தது, ஆனால் இப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சுத்தமாக அவங்க மேலே பாவம் பரிதாபமே போயிடுச்சுக்கா, அவங்க காரியத்தில் மட்டும் குறியாக இருக்காங்க, சரியான ஆள் தான் அவங்க. ஆமாம் ராஜி, நாம் எதுக்கு அவங்களுக்கு பாவம் பார்க்கணும், நான் நேரில் போய் இதுக்கு சொல்லிட்டு வர, அமைதியாக இருங்கன்னு, என் பேச்சை கூட காது கொடுத்து கேட்காம இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்து மொத்த குடும்பத்தையும் ஜெயிலில் வச்சுருக்காங்க, நாமெல்லாம் இனிமேல் அவங்களுக்கு பாவம் பார்க்க தேவையில்லை, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், அவங்க வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மாக்கே அக்கறை இல்லை, நாம் எதுக்கு அக்கறை பண்ணோம், அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், என்ன அவங்களுக்கு நகை தானே வேணும், அதை கொடுத்துட்டு அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அந்த அம்மாகாரி இருக்காளே, அவள் சாதாரணமாக நாங்கள் 80 பவுன் போட்டோம், இது என்ன சார் இவ்வளோ தான் தங்கமாக இருக்குது, மற்றதெல்லாம் கவரிங்காக இருக்குது, ஐயோ ஏமாற்றிட்டாங்க, எங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிட்டாங்க, ஆனை பூனை அப்படின்னு கத்துவா அவங்க அம்மாகாரி. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியலங்க, திரும்ப இவங்க அந்த மயிலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி அந்த நகை விஷயத்தை மறைச்சிட்டு இருக்காங்க.
அப்புறம் பழனியும் கரெக்டாக ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டார். நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்கம்மா ஜூஸ் குடிச்சிட்டு, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்க எல்லாரையும் கையெழுத்து போட்டுட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளப்பி விடுறாரு. அப்புறம் இவங்க 2 பேர் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்கங்க. அங்கே வந்து அவங்க குடும்பமே காத்துட்ருக்கு இல்லையா, இவங்க போன உடனே இவங்க லாயரை வச்சு போலீஸ் முன்னிலையில் கையெழுத்து போட்டுட்டு அவங்க எல்லாரும் பெயில் வாங்கிட்டு வெளியே கிளம்புறாங்கங்க. வெளியே வந்து அவங்க 2 அண்ணங்காரங்களும் அங்கே இருக்காங்கங்க. அப்புறம் பழனியும் வந்திருக்காங்க இல்லையா, பழனி உள்ளே போகல, ஏன்னா தயக்கமாக இருக்குல்ல, ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்குது, போகலாமாங்கிற மாதிரி வெளியே நின்றுட்டுருக்கான். அப்புறம் அவங்க அக்காவை பார்த்தோன்னே அவனால் பாசத்தை அடக்க முடியல, போய் கட்டி பிடிச்சிக்கிறான். கோமதிக்கு 3 பேரும் கூட பிறந்தவங்க உறுதுணையாக இருக்காங்கங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க பெரிய அண்ணங்காரனும் சின்ன அண்ணங்காரனும் கண்ணிலேயே சிக்னல் காட்டுறாங்க, நீ கவலைப்படாதம்மா, உனக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி சைகை காட்டுறாங்க. பாண்டியனுக்கும் பெருமிதமாக இருக்குது, பரவாயில்ல எங்கள் மச்சாங்கெல்லாம் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இந்த எபிசோடை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.